நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா டாப் 10 கொஸ்டின்ஸ் இங்க உங்களுக்கு நான் மார்க் பண்ணி ஒவ்வொன்னாவே கொடுத்துட்டு இருக்கேன். சோ இதுல ஏதாவது உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் பசங்களா. சோ ஒய் ஆர் யூ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார்? சோ நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்க்கு வந்து சீக்கிரமா நீங்க ஹாய் மேம், ஹலோ மேம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல என்ன பர்டிகுலர் டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி, எனக்குள்ள தாராளமா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் we are giving a surprise giveaway ஒன்னு இருக்கு. சோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா more than 50+ chats பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் giveaway இருக்கு. சோ நம்ம இந்த சர்ப்ரைஸ் giveaway யாருக்கு கொடுக்க போறோம், எப்ப கொடுக்க போறோம், எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு லைனா வந்துட்டே இருக்கு பசங்களா. சோ don't wait for anything. If you are ready, please comment here. Hi ma'am, yes ma'am, we present ma'am. அந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ நானும் இங்க உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். So if you are on the online, please and comment here. Yes ma'am, we present அப்படின்னு சொல்லிரலாம் பசங்களா. Why are you still waiting for? எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? So கடகடன்னு வந்து yes ma'am, we present அப்படின்னு சொல்லிருங்க. நம்மளுடைய கிளாஸஸ்க்கு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெடியா எல்லாரும்? சோ நானும் இந்த கிளாஸ்ல ரெடியா இருக்கேன். ஐ ஹோப் நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கான கிளாஸஸ்க்கு மூவ் அப் பண்ணிடலாம். இஸ் ஏவி இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்குள்ள தாராளமா சொல்லிருங்க. நான் கடகடன்னு உங்களுக்கு ஒரு குயிக் ரிவிஷன் செட்டப் தான் கொடுக்க போறேன். சோ அதுலயும் டாப் 10 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இங்கேயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எதுல இருந்து இந்த டாப் 10 கொஸ்டின்ஸ் நான் சூஸ் பண்ணிருக்கேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து தான் இந்த டாப் 10 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ என்னனாலும் நீங்க தாராளம் இங்க கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி 50+ கமெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கிவ்அவே இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. ஓகே, அப்ப நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கலாமா பசங்களா? சோ பிசிக்ஸ்ல மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் எனக்குள்ள ஹைலைட் பண்ணிடுறேன். சோ அப்ப எனக்குள்ள கான்செப்ட்ஸ்ல போக ஆரம்பிக்கலாம். பிஃபோர் தட் நம்ம Xylem பாத்தீங்க அப்படின்னா வண்டர்ஃபுல் கோர்சஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்காக 2026 ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. அதோட கோர்ஸ் ஃபீ இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கு. சோ இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQs எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. சோ திஸ் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி கிளாஸ் 12 ஸ்டேட் அண்ட் CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இங்க இருக்கு. சோ இதோட கோர்ஸ் ஃபீ இங்கனக்குள்ள நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். இங்கேயும் யூ ஹேவ் a டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQs, பர்சனலைஸ் மென்டர்ஸ் எல்லாமே உங்களுக்காக கொடுக்கறாங்க பசங்களா. சோ டோன்ட் மிஸ் தட். அண்ட் தேர்ட் ஒன் ரிப்பீட்டர்ஸ், நீட் ரீரிப்பீட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்காகவும் சிலபஸ் சீக்கிரமா பினிஷ் பண்ற ஒரு பேட்ச் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். So that is our fast track batch. So இந்த பேட்சோட கோர்ஸ் ஃபீ எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன். அன்லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ மறந்துடாதீங்க. உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை டெஃபினட்டா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மேம், என்னுடைய நோட்ஸ் வேணும், எனக்கு இதுக்கான நோட்ஸ் வேணுமே, எனக்கு கொஸ்டின்ஸ் வேணுமே, நான் என்ன பண்றது? சோ மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க பசங்களா. யூ வில் கெட் த நோட்ஸ். உங்களுக்கான நோட்ஸ் உங்க கைக்கு வந்துரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத பாருங்க. சோ பிசிக்ஸ் டேர்ம்ஸ்ல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்ததுமே இதுல ஃபர்ஸ்ட் நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக். சோ ஃபர்ஸ்ட் நான் few MCQs உங்களுக்கு நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த MCQsல if you able to answer நீங்க தாராளமா இங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். Why are you still waiting for? If you are ready வந்து கடகடன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. சோ நானும் ரெடியா இருக்கேன் உங்களோட ஆன்சர்ஸ் பாக்குறதுக்கு. சோ let us go to the question. சோ क्वेश्चनக்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். Which charge configuration produces a uniform electric field அப்படிங்கிறது தான் ஒரு क्वेश्चन. சோ யாரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு டெஃபினட்டா நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ யாரு யூனிஃபார்ம் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் a uniformly charged infinite plane தான் உங்களுக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் the answer for the first question. சோ லைனா இங்க வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. Why are you still waiting for? உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் கடகடன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. The next question. So next question பாருங்க. Two identical conducting balls having the charges Q1 and Q2
are separated by the center to center, the distance are. If they are made to touch each other, then separated to the same distance. The force between them. So two charges first separate வச்சிருக்காங்க. Okay, detail also. Yes, actually நம்ம details தான் போயிட்டு இருக்கோம். So இடையில நம்ம எல்லா டீடைல்ஸும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இல்லையா தமிழ். So தமிழ் செல்வன். So அந்த பர்டிகுலர் ரீசன்காக இன்னைக்கு நான் டாப் 10 டீடைல்ஸோட தான் வந்திருக்கேன். சரிங்களா? So I came for the top 10 details. So அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். And already எல்லா டேர்ம்ஸ் அண்ட் எல்லா பக்காவா கிளியரா நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் அந்த டீடைல்ஸ் நான் கிளியரா டீச் பண்ணிடுறேன். ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்கள வந்து செப்பரேட்டா வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பக்கத்துல கொண்டு வர்றீங்க, திரும்பவும் அதே மாதிரி நீங்க தள்ளி வைக்கும் போது ஆட்டோமேட்டடா அவங்களுடைய ஃபோர்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் த சார்ஜஸ். சோ சார்ஜஸ் நியர்பை கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல வரும்போது ஷேர் பண்ணிப்பாங்க. சோ சார்ஜஸோட வேல்யூ ஈவனா இருந்தா மட்டும்தான் அங்க உங்களுக்கு மாறாது. பட் அன்ஈவன் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டடா சார்ஜஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சோ த ஆன்சர் இஸ் இன்க்ரீசஸ் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ பொட்டன்ஷியல் பாருங்க, 2 points A and B are maintained at a potential of 7 volt and minus 4 volt. The work done in a charge moving from A to B. So work done ஓட formula என்ன பசங்களா? So work done ஓட formulaவை இந்த இடத்துல நீங்க தாராளமா சொல்லலாம். work done ஓட formula என்னன்னு சொல்லிட்டு. So work done is equal to charge into delta V. So work done charge எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50 electrons. So 50 electrons கொடுத்திருக்காங்க. electrons னு மென்ஷன் பண்ணிருக்கறனால நான் 50 ன்னு போட்டுக்கிறேன். So del V இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். That is a final minus initial. So final is a minus 4 minus initial is a 7. So அப்ப இந்த இடத்துல 50 electrons. So 50 into 1.6 into 10 power minus 19 then into 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா we will get the minus 11. ஆல்ரெடி சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு மைனஸ்ல தான் இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணிடுறேன். So let us multiply 1.6 into 5 6 5 are 30 3 zeros இங்கனக்குள்ள போட்டுறலாம். So 8.0 எனக்கு இங்கனக்குள்ள கிடைச்சிருச்சு. So 11 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 88. So 8.8 into 10 power minus 17 joules is the answer. So 8.8 அது பாசிட்டிவ்ல 8.8 into 10 power minus 17 ஜவுல்ஸ்ங்கிறது தான் எனக்கு இங்க ஆன்சரா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இது வரைக்கும் few questions நான் கிளியர் பண்ணிருக்கேன். சோ இப்போ டீடைலுக்கு போகலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் question is a matters அப்படிங்கும்போது அதுல நான் எடுத்ததும் என்ன டீடைல் வச்சிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சியல் லைன்ங்கிற டீடைல் வச்சிருக்கேன். அப்போ ஆக்சியல் லைன் இஸ் a most repeated question. நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு நிறைய படிக்க முடியாது, நான் மறந்து போயிடுவேன், அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறாள் அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டா இந்த கொஸ்டினை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைன் இஸ் a pair of questions. அதுல இருந்து ஒருத்தராவது கம்பல்சரி வருவாங்க அப்படிங்கிறது தான் பேஸ் நமக்கு. So axial line questions எடுத்துக்கிட்டோம்னா diagram is very very important. So நான் உங்களுக்கு diagram இங்கனக்குள்ள first work பண்ணிடுறேன். So diagram basisல பாத்தீங்கன்னா let us draw a straight line. நான் என்ன பண்ணிடுறேன்னு சொல்லி பாத்தீங்க, இங்கனக்குள்ள ஒரு straight line draw பண்ணிடுறேன். diagramல charges மாத்தி போட்டுட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற மெத்தட் இங்கனக்குள்ள மாறதுக்கு chances இருக்கு. So please be conscious while working on the charges. First எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ் போடுங்க, அதுக்கப்புறமா பாசிட்டிவ் சார்ஜ் போடுங்க. So this is the center. So center point is considered as a O. So ரெண்டு பக்கமும் even distanceல divide பண்ணிட்டு இங்கனக்குள்ள நான் point charge Pங்கிறத consider பண்ணிக்கிறேன். Positive charge is always away from the electric field அப்படிங்கறனால என்னுடைய positive chargeல இருந்து away directionல எனக்கு electric fieldum, negative chargeல இருந்து towards directionல எனக்கு electric fieldum work ஆகும். And ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா சென்டர்ல இருந்து தான் இங்கனக்குள்ள பாயிண்ட் சார்ஜோட டிஸ்டன்ஸ் நீங்க ஆறுன்னு கன்சிடர் பண்ணிருக்கீங்களே தவிர பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து கன்சிடர் பண்ணல. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ரெடி ஏங்கிற டிஸ்டன்ஸ் கவர் அப் ஆகி உக்காந்துருச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் இஸ் ஆர் மைனஸ் ஏ. இதை ஏன் நான் இவ்ளோ கிளியரா சொல்றேன்னா ஆர் வேல்யூ கொடுக்கும் போது சில பேத்துக்கு இதுல நியூமரிக்கல் ப்ரொபோசல் ஒர்க் ஆகும் போது அவங்க ஆறுங்கிறது கியூல இருந்து கொடுத்திருக்காங்களா சென்டர்ல இருந்து கொடுத்திருக்காங்களான்னு டவுட் வந்துகிட்டே இருக்கும்.
Hello Arjun, welcome to the class Kanna. So notes எடுத்துட்டு இருக்கீங்க, class எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகேங்களா? So இதுல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். So அப்படியே பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு r minus a அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள கிளியர் பண்ணிடுறேன். So r minus a அப்படிங்கறது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதே மாதிரி the total distance நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். So it will becomes as a r plus a. So r plus a அப்படிங்கறதையும் நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிடுறேன். So அப்ப இது r minus a, another one is a r plus a அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள சொல்லிடுறோம். So r minus a, r plus a அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிட்டு நான் இது கூடவே மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கிறேன். சோ அப்ப என்ன பண்ணனும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவே ஃப்ரம் தி சார்ஜ், இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் தி சார்ஜ், நான் ரெண்டையுமே ஆட் பண்ணனும். அப்ப ரெண்டையுமே ஆடிங் பண்றதுக்கான வர்க் நம்ம இங்கனக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ அந்த அடிஷன் வர்க் நான் இங்கனக்குள்ள பார்க்கறேன். சோ கடகடன கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். சோ என்னனாலும் நீங்க வந்துட்டு எனக்கு இங்கனக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. சோ 50 பிளஸ் கமெண்ட்ஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. சோ a person can get a giveaway, அதையும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸையும் ஆட் பண்ணனும்ங்கிறது தான் கான்செப்ட். So let us go for the concept. The net electric field is equal to E positive charge minus E negative charge. So distance வச்சு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணனும், 1/4 pi epsilon naught. So positive chargeக்கு Q divided by R, positive chargeக்கு R minus A the whole squaredங்கிறத மறந்துடாதீங்க. negative chargeக்கு minus of 1/4 pi epsilon naught, that Q divided by R plus A the whole squaredங்கிறத மறந்துட வேணாம். So common terms எல்லாம் தூக்கி வெளியில போட்டோம்னா Q divided by 4 pi epsilon naught of 1 divided by R minus A the whole square minus 1 divided by R plus A the whole square. So first plus charge தான் எழுதணும், அடுத்தது minus charge தான் எழுதணும். So you can do the cross multiplication. Therefore Q divided by 4 pi epsilon naught of R plus A the whole square minus R minus A the whole square divided by R square minus A square the whole square. எனக்கு ஈக்குவேஷன் இங்கனக்குள்ள வந்துரும். So இந்த ஈக்குவேஷன் வந்ததும் the first one எப்படி simplify பண்ணலாம்னா Q divided by 4 pi epsilon naught is equal to, நம்ம A plus B whole square formatல இதை simplify பண்ணி எழுதணும்னா we will get 4RA R squared minus A square the whole square is my equation. Actually இதுதான் electric field ஓட actual equations, அதை நீங்க மறந்துட கூடாது. So இதுதான் electric field ஓட actual equation அப்படிங்கறத நான் சொல்றேன். So ஏன் மேம் இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆக்சுவல் ஈக்குவேஷன்னா இதுல இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். யார் அது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா that is a dipole moment P is equal to Q2A. அப்ப இத நீங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா the electric field equation will becomes as a E is equal to Q divided by 4 pi epsilon naught 4RA நான் தனித்தனியா டிவைட் பண்றேன், 2RA divided by R squared minus A squared the whole square. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அலைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இங்கனக்குள்ள E is equal to we can write 1/4 pi epsilon naught 1/4 pi epsilon naught and இந்த 2 Q A இவங்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா 2p divided by R square minus A square the whole square அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல அலைன் பண்ணிரலாம். சோ அப்ப இங்கனக்குள்ள பாத்தீங்கன்னா this is my actual equation. மேம் என்ன சொல்றீங்க, this is your actual equation? நாங்க simplified equation படிச்சிட்டு இருக்கோமே அப்படிங்கறத நீங்க ஹைலைட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அப்ப simplified equation படிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணீங்கன்னா அது எப்ப யூஸ் பண்ணணும்ங்கறதையும் நான் சேர்த்து சொல்றேன். சோ அப்ப எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா where R is much greater than Aங்கிற கண்டிஷன் வரும்போது you can go for the simplified equation, that is E is equal to 1/4 pi epsilon naught 2p இங்கனக்குள்ள ஒரு R இருக்கு. so R divided by R cube அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணிரலாம். சரிங்களா? so இந்த இடத்துல இதுல இருந்து உங்களுக்கு இங்கனக்குள்ள கிளியரா தெரிஞ்சிருக்கும் எந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணனும். ஹாய் பாலா, ஹாய் கண்ணா. சோ இப்ப அலைன் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம. சரிங்களா? சோ அப்ப இங்கனக்குள்ள நம்ம ஹைலைட் பண்ணிரலாம். சோ இதுதான் நம்மளுடைய பேசிக். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும், R is much greater than R. அப்ப இந்த அலைன்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிரலாம். சோ this is our final equation. சோ ஈக்குவேஷனையும் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிட்டேன். சோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல எது வேணுமோ அதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ நம்மளுடைய ஆக்சியல் லைனோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தாச்சு. இதுல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா எங்களுக்குள்ள क्वेश्चनिंग அரைஸ் பண்ணலாம். ஹாய் பாலா, அர்ஜுன் புரிஞ்சிச்சு. ஓகே, சூப்பர் அர்ஜுன். சோ கான்ஷியஸா இருங்க அர்ஜுன், அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கவனமா போடுங்க. ஓகேங்களா?
So, இப்ப அப்படியே நம்ம வந்து continue பண்ண ஆரம்பிக்கலாம். So, parallel plate capacitor. So, this is my next question. So, parallel plate capacitor. So, capacitorsல இருந்து definite ஒரு question வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலயும் பாத்தீங்கன்னா energy stored in the parallel plate capacitor is my question. Energy stored in the parallel plate capacitor. It's my actual question இருக்கு. சரி, okay. அப்ப energy stored in the parallel plate capacitorல first நம்ம என்னென்னலாம் steps யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் highlight பண்ணிரவா. அப்போ first நீங்க energy calculate பண்றதுக்கு work done வேணும் because work will change into an energy. So work தான் இங்கனக்குள்ள உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். The first point. So work done ஓட formula that is W is equal to V into Q. இப்ப நான் என்ன பண்றேன் எனர்ஜி ஸ்டோர்டுங்கறனால the change in work done is equal to potential into change in energy ன்னு எடுத்துக்கிறேன். சோ இதுல கெபாசிட்டரை நீங்க உள்ள கொண்டு வரணும். So capacitor உள்ள கொண்டு வரதுக்காக let us go to the formula of V is equal to Q by C அப்படிங்கறத நான் highlight பண்ணி இங்க கொண்டு வந்து நான் apply பண்ணனா dW is equal to Q by C dot dQ. So அப்ப நம்ம என்ன பண்ணலாம் both sides we can do a integral. So integral of 1 by C Q into dQ. So 1 by C is a constant வெளியில எடுத்துட்டேன் சார்ஜ் பண்றேன் 0ல இருந்து Qங்கற சார்ஜ் பண்றேன். So Q into dQ ன்னு கிடைக்குது. So இதுல இருந்து நம்ம apply பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படியே அப்ளை பண்ணலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டே வரேன். பாலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பொறுமையா இருக்கலாம். அப்படி டாட்ஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் பொறுமையா இருக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஓகே. சோ கண்ணா லிசன் பண்ணுங்கடாமா. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம இன்டெகிரல் ஃபார்முலாஸ் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். சோ இன்டெகிரல் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணீங்கன்னா the work done is equal to integral of 0 to Q that is a 1 by C நான் கான்ஸ்டன்டா வெளியில எடுத்திருந்தேன். I will got a Q into dQ. So the formula of integral of x into dx will becomes as a x power n plus 1 divided by n plus 1. சரிங்களா? So அப்ப இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணனா 1 by C இன்டெகிரலை ரிமூவ் பண்றதுக்கு Q ஸ்கொயர் டிவைடட் பை 2 Q ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு எனக்கு கிடைக்கும். This change in work done is becomes as a potential energy. So அப்ப work doneம் potential energyயும் ரெண்டு பேருமே வந்து கான்செப்ட் நமக்கு எதுல வராங்க கான்செப்ட்ல வராங்க. So potential energy is equal to 1 by that is a Q square divided by 2C அப்படிங்கறது actual equation. But இந்த equation அப்படியே வச்சிருக்க கூடாது. This is my first equation. இந்த equationல நான் இன்னும் கொஞ்சம் rework பண்றேன். இன்னும் என்ன rework பண்றேன்னு பாருங்க. That is Q is equal to CV apply பண்ணனா potential energy is 1 by 2 into C square V square divided by C. C ல இங்க ஒருத்தர் cancel. Therefore 1 by 2 CV square is my equation. So அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். So next point பாருங்க potential energy ஓட density ஓட சேர்த்து நான் கனெக்ட் பண்ணி பேச போறேன். Yes, so potential energy density ஓட கனெக்ட் பண்ணி பேசணும்னா that is U of E potential energy of electric field 1 by 2 capacitor ஓட formula apply பண்ணலாம். That is epsilon naught A divided by D. Then potential க்கு electric field க்கு இருக்கிற relation apply பண்ணலாம். That is a E D the whole square. Therefore potential energy electrostatic potential energy is equal to 1 by 2 epsilon naught AD into E. So AD area into distance so becomes as a volume. You know that அப்ப it is becomes as a volume அப்படிங்கற பட்சத்துல நான் இங்கனக்குள்ள சிம்பிளா என்ன பண்ணிடுறேன் பாருங்க. that potential energy is equal to இந்த இடத்துல epsilon naught into E. So this is a potential energy divided by density அப்படின்னு வரும்போது this will becomes as a energy density. So இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். So energy density எந்த வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி இங்கனக்குள்ள நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். அப்ப மேம் எனக்கு ஃபார்முலாஸ் கம்மியா இருக்கே. ஆமா ஃபார்முலாஸ் அதிகமா இருக்கே. ஆமா ஃபார்முலாஸ் அதிகமா இருக்கு. given என்ன given குடுக்குறாங்களோ அந்த givenக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். எஸ் பாலா that is a right answer. சூப்பர், நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க கண்ணா. ஓகேங்களா? சோ இப்ப அப்படியே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து கண்டினியூ பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन obtain an expression for electric field due to a
uniformly charged spherical shell. இதுதான் next question. So அப்போ இந்த இடத்துல concepts பாத்தீங்க அப்படின்னா electric field calculate பண்ணணும். That is okay. Electric field calculate பண்ணணும். So electric field யாருக்கு calculate பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா uniformly charged spherical shellக்கு calculate பண்ணணும். Uniformly charged spherical shell, no doubts though, that is a super. Yes Sophie, hi Kanna, welcome to the class. So அப்போ இந்த இடத்துல நான் அப்படியே continue பண்றேன், concepts listen பண்ணுங்க. So அப்போ இங்கனக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த question uniformly charged okay. இதுல electric field அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது 3 portionல, அதாவது 3 positionsல நம்ம electric field calculate பண்ணுவோம். So 3 positions என்னென்ன? ஒன்னு inside, இன்னொன்னு surface, இன்னொன்னு outside. So 3 positionsல நான் இங்கனக்குள்ள electric field calculate பண்ண போறேன். So okay, calculate பண்ண ஆரம்பிச்சிடலாமா பசங்களா? So அப்போ first பாருங்க, இது நம்மளுடைய general Gauss theorem நான் எழுதி இருக்கேன். So general Gauss theorem, that is Q is equal to. So நான் first இங்கனக்குள்ள general Gauss theorem எழுதிடுறேன். So that general Gauss theorem is Q is equal to phi is equal to Q divided by epsilon naught. And another என்னோடைய flux ஓட formula, that is a closed integral of E dot dA. So இது ரெண்டையும் நான் equate பண்ணிருவேன். equate பண்ணனா that is a E dot dA is equal to what I will get? E dot dA is equal to Q divided by epsilon naught. So அப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல integral பண்ணோம்னா that is a E, that is a integral of the area ஓட formula substitute பண்றேன், area of the spherical shell. So that is a 4 pi r squared is equal to Q divided by epsilon naught. So அப்ப இந்த இடத்துல பாருங்க 4 pi epsilon naught இது வந்து electric field ஓட equation. So E is equal to 1 by 4 pi epsilon naught into Q divided by r squared. So I got a electric field equation. So எனக்கு இங்கனக்குள்ள electric field equation கிடைச்சிருச்சு. So இப்ப இந்த இடத்துல Rங்கிறதுல மட்டும் தான் நீங்க fully conscious-ஆ இருக்க போறீங்க. இந்த particular R. So இந்த particular Rல மட்டும் நீங்க highly conscious-ஆ இருக்க போறீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? 2-3 கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். So first conditions நான் என்ன பண்றேன்னு பாருங்க. So this is the circle. இந்த சர்க்கிள்ல from the centerல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? This is a 3 இடத்துல பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லிருக்கேன். So this is my first point and this is my second point and this is my third point. ஓகேங்களா பசங்களா? Okay, என்னோடைய first point ஓட distance, நான் first point is outside. So இந்த particle ஓட radius பாத்தீங்கன்னா R. First point outsideக்கு போகும்போது the small r is greater than the capital R. So I will get 1 by 4 pi epsilon naught Q by r square. இதே நான் case 2க்கு போறேன். என்னோடைய case 2 பாருங்க at surface. So at surfaceக்கு போகும்போது என்னோடைய point R ஓட distanceம் என்னோடைய radiusம் equal. எப்போ? என்னோடைய surfaceக்கு போகும்போது. ஓகேங்களா? So அந்த particular conditionல நான் small rக்கு பதிலா capital R யூஸ் பண்ணிக்கலாம். 1 by 4 pi epsilon naught dot Q divided by capital R square. Now inside conditionக்கு நம்ம move up பண்ணிடுவோம். So அப்ப நம்ம inside conditionக்கு move up பண்ணோம்னா at inside there is a no charges. So because of that particular reason there is a no charges. Because of that particular reason the electric field value is becomes a 0. So அப்ப இந்த இடத்துல electric field சம்பந்தப்பட்ட question compulsory நம்ம வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம highlight பண்ணியாச்சு. Again and again electric field வந்துட்டு நமக்கு question கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. So அப்ப அதுல நான் இங்க உங்களுக்கு highlight பண்ணிருக்கிற ஒரு question பாத்தீங்க அப்படின்னா that is a simply. எந்த question highlight பண்ணிருக்கேன்? That is a simply நான் uniformly charged spherical shell and Gauss lawவையும் இதுல அடிக்கடி கனெக்ட் பண்ணி கேக்குறனால so Gauss lawவை இந்த இடத்துல நம்ம obtain பண்ணி இந்த question நம்ம move up பண்ணி வச்சிருக்கோம். So Gauss lawல இருந்து compulsory ஒரு question வரும், படிக்காம நீங்க போயிடாதீங்க. இத நான் இங்கனக்குள்ள highlight பண்ணிடுறேன் பசங்களா. So don't forget.
சோ மறந்துடாதீங்க, படிக்காம அந்த கான்செப்ட்ஸ்க்கு நீங்க மூவ் அப் பண்ணிட கூடாது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். சோ நெக்ஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி. சோ எல்லாருமே இங்கனக்குள்ள இருக்கீங்க. சோ நான் சில क्वेश्चंस கேக்குறேன், ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இங்கனக்குள்ள பாருங்க, parallel plate கெபாசிட்டர்ல சொல்றதுக்கு 1 2ன்னு கிடையாது, எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் லெசனே அரௌண்ட் 80 பேजेस இருக்காங்க. சோ எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கு. சோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சில क्वेश्चंस உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அந்த क्वेश्चंस என்னன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, it is a parallel plate capacitor. Yes, we know it is a parallel plate capacitor. அதோட சார்ஜ் Q, அதோட பொட்டன்ஷியல் வந்து V. Suppose the area of the parallel plate capacitor and distance between the plates each double. So area won double ஆகுது, distance won double ஆகுது. Which is the quantity will change? எந்த quantity பா இங்க change ஆகும்? இதுதான் question. பசங்களா, if you know, please answer to this question. So then I will move to the capacitance formula. எந்த quantity change ஆகுதுன்னு check பண்ணணும். So capacitance formulaக்கு நான் போறேன். C is equal to epsilon naught A by D. So ஏரியாவை நான் twice times change பண்ணி பார்க்கிறேன், டிஸ்டன்ஸையும் நான் twice times change பண்ணி பார்க்கிறேன். when I get cancel epsilon naught A by D கிடைச்சிருச்சு. So next சார்ஜுக்கு நான் போறேன். சார்ஜ் கான்ஸ்டன்ட், அதெல்லாம் கண்டுக்காது. So எனக்கு அலைன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நான் எனர்ஜி டென்சிட்டிக்கு போறேன். எனர்ஜி டென்சிட்டி, தட் இஸ் அப்போ எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா தட் இஸ் UE is equal to 1/2 epsilon naught E square. So இங்க நான் V and D அப்ளை பண்ணணும். So அப்ப E யோட வேல்யூல நான் அப்ளை பண்ணனா 1/2 epsilon naught E க்கு பதிலா V by D அப்படிங்கறத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So potential divided by D. So அப்போ இந்த இடத்துல இத ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கறதுல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப அப்ளை பண்ணோம்னா I will get 1/2 epsilon naught V divided by 4D square. அப்போ இந்த இடத்துல எனர்ஜி டென்சிட்டி தான் எனக்கு எத்தனை டைம்ஸ் மாறுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. 1/4 டைம்ஸ் எனர்ஜி டென்சிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. So எனர்ஜி டென்சிட்டி is the answer. அவ்வளவுதான். So next questionக்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். So two metallic spheres எனக்கு கொடுத்திருக்காங்க. So ரெண்டு பேத்தோட ரேடியஸுமே எனக்கு இங்கனக்குள்ள பாருங்க. So two metallic spheres அவங்க கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேத்தோட ரேடியஸ் R is equal to 1 cm and 3 cm. அவங்களுடைய சார்ஜஸும் எனக்கு கொடுத்திருக்காங்க. If they are connecting by a wire, so suppose அவங்க ஒரு வயர்னால கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா, what is the final charge of the question? So இதுதான் பசங்களா question. So அப்ப இந்த இடத்துல what is the final charge? Okay, இப்ப ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகறாங்க. ஒருத்தரோட சார்ஜ் வேல்யூ -1, இன்னொருத்தரோட சார்ஜ் வேல்யூ 5. So if you are connecting, so இப்ப நீங்க கனெக்ட் பண்ற பட்சத்துல actually we can mention that we are connecting. Connect பண்ற பட்சத்துல this is a -4 plus 5. I will get the positive 4. So what answer I will get? எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? So charges ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா it will becomes as the final charge on the bigger sphere is positive. So எனக்கு positive தான் answer கிடைச்சிருந்திருக்கும். என்ன பசங்களா, கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்களா? சோ the final charge on the sphere கேட்டிருக்காங்க. சோ சார்ஜ் வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ it will becomes as highly positive and செப்பரேட்டா நம்ம இண்டிவிஜுவலா சார்ஜே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? So it will be a positives. Okay, so next questionக்கு மூவ் அப் பண்ணலாம். next question பாருங்க. If a voltage applied on a capacitor is increased from V2 to V. ஓகே, சோ நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चनல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. வோல்டேஜ் இஸ் அப்ளைட் ஆன் அ கெபாசிட்டர். சோ வோல்டேஜ் வந்து கெபாசிட்டர்ல நான் அப்ளை பண்ணிருக்கேன். அதோட வோல்டேஜ் எதுல இருந்து எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா V ல இருந்து 2V க்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ தே said choose the correct relation. யாருப்பா அந்த கரெக்ட் ரிலேஷன்? சோ சார்ஜ் எப்படி இருக்கும்? சோ கெபாசிட்டர்ஸ் இங்கனக்குள்ள கான்ஸ்டன்ட் ஆகும். சோ நீங்க பொட்டன்ஷியலை வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுடைய கான்செப்ட் படி சார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் சேமா கிடையவே
கிடையாது. பிகாஸ் த ஃபார்முலா இஸ் Q is equal to CV அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். சோ அப்போ இந்த 3 வேரியபிள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் கம்பல்சரி கான்ஸ்டன்டா இருக்கணும்ங்கறதா ரூல். சோ அப்ப அந்த பர்టిక్యులர் பிளேஸ்ல when the capacitor is considered to be a constant, charge is directly proportional to the potential. So potential twice times increase ஆகும்போது எனக்கு சார்ஜும் twice times increase ஆகுது. ஓகே, அப்ப ஆப்ஷன் C is my right answer. சரியா பசங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அப்படியே நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, the repeated question. இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹைலி ரிப்பீட்டட். மேம் நான் 10-15 மட்டும் படிச்சுட்டு போலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கம்பல்சரி இந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிருங்க. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி சான்சஸ் ஆன் திஸ் क्वेश्चन. சோ அந்த क्वेश्चन என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க என்னுடைய क्वेश्चन, that is effect of dielectric placed in the parallel plate capacitor. இதுதான் என்னுடைய क्वेश्चन. எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக்க உள்ள வச்சதும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. சோ மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन. MCQல இந்த क्वेश्चनோட கான்செப்ட்ஸ் கேட்பாங்க, 2 மார்க்ல இந்த क्वेश्चनோட கான்செப்ட்ஸ் கேட்பாங்க, 3 மார்க்ல இந்த क्वेश्चनோட கான்செப்ட்ஸ் கேட்பாங்க. சோ அகைன் அண்ட் அகைன் இந்த क्वेश्चनோட கான்செப்ட்ஸ் நிறைய பிளேசஸ்ல உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இங்கனக்குள்ள நான் அலைன் பண்ற ஈக்குவேஷன் சோ 2 செட்டா நான் இங்கனக்குள்ள பிரிச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இது வந்து ரொம்ப உட்கார்ந்து மேம் நான் திரும்ப எவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. பார்த்ததும் நமக்கு கிளியரா புரியணும். அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் என்னுடைய கான்செப்ட்ஸ்ல let me go to the concept of without dielectric. So without dielectricல என்ன நடக்கிறது, then with dielectricல என்ன நடக்கிறது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். So without dielectric and with dielectric நம்ம போயாச்சு. So you have to be conscious on the 5 parameters. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா capacitance, charge, potential energy, electric fieldங்கிற 5 parameters மேல நீங்க கொஞ்சம் highly conscious-ஆ இருக்கணும். அந்த 5 parametersல தான் உங்களுக்கு playவே நடக்க போகுது. So without dielectric if you are doing a diagram, so இந்த மாதிரி ஒரு பேட்டரி கனெக்ஷனை வந்து போட்டுக்கோங்க. So with dielectric if you are doing a diagram, நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டரி கனெக்ஷனை போட்டுட்டு so நடுவுல இங்கனக்குள்ள நான் dielectric வச்சிடுறேன். டயக்ராம்லயே பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு இந்த இடத்துல அதிகமா இருக்கிற மாதிரியும் சோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரியும் செட் பண்ணிருப்பாங்க. சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம் டிரா பண்ணும்போது. சோ ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸோட ஃபார்முலா நாட் போடுறேன் அப்படின்னாவே இந்த இடத்துல வித்தவுட் டைஎலக்ட்ரிக் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, C is equal to Q0 divided by V0. இதுதான் எனக்கு நடந்திருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாக்கு நான் போறேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாக்கு போகும்போது அப்படியே இந்த இடத்துல பாருங்க டைஎலக்ட்ரிக்கை நீங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைஎலக்ட்ரிக்கை நான் எப்படி என்னோட ஃபார்மேட்ல தெரிஞ்சுக்கிறது, இதுதான் क्वेश्चन. டைஎலக்ட்ரிக்ங்கிறது வேற யாரும் கிடையாது, தட் இஸ் a epsilon or permeability. இதை நம்ம டைஎலக்ட்ரிக் ஃபார்மேட்ல சொல்லலாம். அப்ப என்னுடைய டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட் ஆஃப்டர் த பேட்டரி டிஸ்கனெக்டட். அப்போ என்னுடைய ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. let us go to the concept. so என்னுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to E0 divided by epsilon r. now பொட்டன்ஷியலுக்கு போறேன். பொட்டன்ஷியலோட ஃபார்முலா V is equal to E into D. so இந்த இடத்துல நான் E ஓட வேல்யூ அப்ளை பண்றேன். E0 divided by epsilon r into D. சோ அப்போ என்னுடைய பொட்டன்ஷியல் இங்கனக்குள்ள என்னவா மாறுது அப்படின்னு பாருங்க. V is equal to V0 divided by epsilon r எனக்கு மாறுது. அப்போ டினாமினேட்டர்ல இருக்கறனால it gets decreases. அத மறந்துடாதீங்க. பொட்டன்ஷியல் டினாமினேட்டர்ல இருக்கறனால it gets decreases. சோ அதோட இங்க கேட்ட क्वेश्चन நமக்கு with dielectric battery disconnected. சோ அத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது சார்ஜ் கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா Q0 divided by V. ஆல்ரெடி V ஓட ஃபார்முலா நமக்கு எனக்குள்ள தெரிஞ்சிருச்சு. அப்ப அப்ளை பண்ணலாம். therefore Q0 divided by V0 by epsilon r. therefore Q0 into epsilon r divided by V0. Q0 by V0 is already denoted as a C0 into epsilon r. So epsilon r on here in the multiplication setup. அப்போ இந்த இடத்துல எனக்கு கெபாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ஒருத்தவங்க இருக்காங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி. This is the normal potential energy
Q0 square divided by C0. இவங்களெல்லாம் நம்ம இங்கனக்குள்ள எழுதி வைக்கணும். இவங்கெல்லாம் நாட்ல வர்றனால எந்த சேஞ்சஸுமே ஆகல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல எழுதும் போது let me write the formula for particulars this. அப்ப என்னோட ஃபார்முலா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பாருங்க. சோ இந்த இடத்துல எழுதும் போது u is equal to 1/2 Q0 square divided by C0. சோ இப்ப இங்கனக்குள்ள உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். என்ன டவுட் அப்படின்னா, மேம் இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, half CV square இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபார்முலாஸ் இருக்கு. then particularly why you chose this formula? எதுக்காக நீங்க இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா, 3 வேரியபிள்ல ஒருத்தர் கான்ஸ்டன்டா இருக்கணும். So யார் இங்க கான்ஸ்டன்டா இருப்பாங்கன்னா, the charge will be maintained as a constant. So இங்கனக்குள்ள எனக்கு அந்த சார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் கான்ஸ்டன்டா இருக்காங்க. யாரு கான்ஸ்டன்டா இருக்காங்க? So the சார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் கான்ஸ்டன்டா இருக்காங்க அப்படின்னு நான் ஹைலைட் பண்ணிடுறேன். சரிங்களா? சோ அப்ப சார்ஜ் இஸ் மெயின்டைன் as a constant. அப்ப இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இப்ப சேர்த்து சொல்லிடுறேன். when charge is maintained as a constant, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கெப்பாசிட்டன்ஸும் எனக்கு வேரியபிளா இருப்பாங்க. சோ அப்ப அந்த பர்டிகுலர் ரீசன்ல C0 is becomes a C. Therefore C ஓட வேல்யூ மேல கால்குலேட் பண்ணிருக்கீங்க. that is a 1/2 Q0 square divided by C0 into epsilon r. This term is denoted as a U0 divided by epsilon r. So இதுவும் எனக்கு inversely proportional தான். So அப்ப பாத்தீங்கன்னா battery is disconnectedல எப்படி inversely proportionalவே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. Battery is disconnected ரொம்ப முக்கியமான விஷயம். So the effect of battery ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Battery is disconnected. அப்ப டைஎலக்ட்ரிக்க உள்ள வச்சுட்டு பேட்டரிய நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சோ அந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ்ல நம்ம இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டே வந்துட்டோம். சரிங்களா? சோ இப்படிதான் இந்த செட்டப்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு வரும். சோ நான் இப்ப இதுதான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணேன். when the capacitor is disconnected from the battery, நமக்கு என்ன ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லிடுறோம். சார்ஜ் வேல்யூ பாருங்க, இதுலயே when the capacitor is remains connected to the battery, எனக்கு அப்படியே எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்டா மாறி உக்காந்துக்குது. சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே எனக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண பர்டிகுலர்ஸ் வேல்யூ. சோ இதுல என்னென்ன பாராமீட்டர் டிஸ்கனெக்ட் ஆகும்போது மாறுது, என்னென்ன பாராமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணியாச்சு பசங்களா. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, மறந்துடாதீங்க. சோ நெக்ஸ்ட் Van T graph generator. ரொம்ப பேராகிராஃபா எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த क्वेश्चंस கம்பல்சரி உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க பேராகிராஃபா எனக்கு எழுதுங்க அப்படின்னா Van T graph generator உள்ள வரும். சோ Van T graph generator அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் Van T graph generator உங்களுக்கு எப்படி இருக்கும், it have a principle, it have a diagram, எல்லாமே நமக்கு இருக்கு இல்லையா. சோ அப்ப Van T graph generatorக்கு நான் இங்க யூஸ் பண்றது பிரின்சிபல் எடுத்துக்கிறேன். So principle அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா that is a electromagnetic induction at action of points. So the basic principle is electrostatic induction. So electrostatic induction and action at points, இதுதான் நம்மளுடைய basic, and action at points. Okay? So இதுதான் பிரின்சிபல். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் டயக்ராமா உங்களுக்கு இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். So then it will be highly useful. Okay? சரிங்களா? ஹலோ பிரீத்தி, ஹாய் கண்ணா, எப்படி இருக்கீங்க? சோ அப்போ இந்த இடத்துல என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நான் ஒரு பெரிய ஹாலோ எடுத்திருந்திருப்பேன். அத 2 இன்சுலேட்டர்ஸ்க்கு நடுவுல நான் இங்கனக்குள்ள பிக்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். தென் இதுல ஹை வோல்டேஜ் வந்து நான் கொடுக்கற மாதிரி இந்த செட்டப் பிக்ஸ் பண்ணிருப்பேன். தென் நடுவுல பெல்ட்டோட மூவ்மெண்ட்டுக்காக நம்ம இங்கனக்குள்ள ஒரு மோட்டார் பிக்ஸ் பண்ணியிருந்திருப்போம். சோ இதுல பெல்ட் வந்து ரொட்டேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். இதுதான ஆக்சுவல் டயக்ராம். எஸ் பிரீத்தி, வாட் இஸ் த டவுட் யூ ஹேவ்? சொல்லுங்க கண்ணா. சோ மூவ் அப் ஆயிட்டு இருந்திருக்கும். சோ இதுல வந்து எனக்கு என்னென்ன இருக்கும்னா, இந்த இடத்துல நான் வந்து ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை கொண்டு வர்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கோம் செட்டப் வச்சிருப்பேன். அதே மாதிரி இங்கனக்குள்ளயும் நான் உங்களுக்கு ஒரு கோம் செட்டப் வச்சிருப்பேன்.
இதுல இருந்து ஹை பொட்டன்ஷியல் வேல்யூஸை நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு கொடுத்திருப்பேன். கொடுத்து அதை நான் கிரவுண்டிங் வேற பண்ணிருக்கேன். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் அ ரப்பர் பெல்ட். ஸோ சிம்பிளி திஸ் இஸ் அ ரப்பர் பெல்ட். ஓகே, ஸோ இங்க இருந்து எனக்கு கோம்னால இன்டியூஸ் ஆகி வர்ற சார்ஜஸ்லாம் மேல போகும்போது ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அப்படியே எதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த இடத்துல எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிரும். ஸோ இன்சுலேட்டிங் பேண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரப்பர் பெல்ட் எல்லாத்தையுமே நம்ம ஹைலைட் பண்ணிட்டு, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ஹாலோ மெட்டல் ஸ்பியர்ஸ் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ வி ஆர் டேக்கிங் த ஸ்பெரிக்கல் கண்டக்டர். ஸோ நான் இங்கனக்குள்ள ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்பெரிக்கல் கண்டக்டர். அதை நான் எதுல வச்சிருந்தேன்னு சொன்னேன் உங்களுக்கு, ஐ புட் இட் ஆன் த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஸோ இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல நான் வந்து வச்சிருந்தேங்கிறத ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ இன்சுலேட்டிங் ஸ்டாண்டோட சேர்ந்து அது ஒரு பெல்ட்லயுமே உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. Which question kanna? எந்த question கேக்குறீங்க? Actually parallel plate capacitorல effect of dielectric is also a neat question. Van T graph generator is deleted portion on the neat. Only Van T graph is deleted. மத்தபடி நம்ம இங்க பார்த்த பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கட்டும், இல்ல நம்ம பார்த்த அந்த MCQஸா இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு நீட் பேசிஸ்ல ஈஸியஸ்ட் கொஸ்டின் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 10 questions அண்டர்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு கண்ணா. pretty clear-ஆ இருக்கா? So insulating standல fix பண்ணிட்டீங்க. Then you have a 2 comb. So ரெண்டு comb எடுத்துட்டீங்க. So that is a E and D ன்னு சொல்லி combக்கு நான் suppose name கொடுத்துறேன். It is based on the pulleys. So E and D ன்னு சொல்லி combக்கு name கொடுத்துட்டு அந்த pulleys ஓட inner hollow material நான் connect பண்ணிட்டேன். So இதுதான் என்னோட base. So இதோட சேர்ந்து நான் working conditionக்கு move up பண்ண போறேன். So என்னுடைய working condition பாத்தீங்கன்னா first the ionization of air is important. If I ionize the air எனக்கு positive charges தனியா எடுத்து என்னால பேச முடியும் அப்படிங்கிற அந்த particular reason நம்ம இந்த இடத்துல highlight பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே கண்ணா, thank you so much டாமா. So அப்ப ionization of airக்குள்ள நான் move up பண்றேன். So ionization of air பாத்தீங்க அப்படின்னா the first point it is due to the high electric field. That is very important. High electric field near the comb D. எதுல நம்ம create பண்றோம்? near the comb D. So அப்ப அந்த இடத்துல எதுக்கு இடையில இது நடக்கும்னா between the air and beltக்கு இடையில இந்த progress நடக்கும்போது என்னுடைய comb D வந்து ionize ஆக ஆரம்பிச்சிரும். So என்னுடைய comb D ionize ஆகி negative charges எல்லாத்தையுமே attract பண்ணி தனக்குள்ள வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்தையுமே பெல்ட் வழியா அனுப்பும். சோ அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே எங்க போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா that பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே எனக்கு comb Eக்கு வந்து மூவ் ஆகும். So this is due to the electrostatic induction. electrostatic induction processல எனக்கு இது நடந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் vacuumல இருக்க முடியாம this is a hollow metal sphere. சோ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் vacuumல இருக்க முடியாம vacuumல இருந்து வெளியில புஷ் அப் பண்ணிடும். சோ அப்ப vacuumல இருந்து வெளியில அதை புஷ் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டடா அந்த சிஸ்டம்ல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் ட்ரிகர் பண்ணி எடுத்துக்க முடியும். சோ இதுதான் Van T graph ஜெனரேட்டரோட கம்ப்ளீட் பேசிக் ஒர்க்கா நமக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன், இதை யூஸ் பண்ணி நீங்க ஹை வோல்டேஜ்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானையோ இல்ல ஒரு டியூட்ரானையோ தான் உங்களால ஆக்சிலரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா பசங்களா? அண்ட் இதுல கொஞ்சம் லீக்கேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால சரௌண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் யூ ஆர் கிவிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் வோல்டேஜஸ் அபவுட் 10⁻⁷ நீங்க கொடுக்குறீங்க. தட் இஸ் a high voltage. அந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்னாலலாம் இதுல ஒரு நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்றோம். சோ ஃபுல்லி தியரிட்டிக்கல் என்னால படிக்க முடியுங்கிறவங்க டெஃபினட்டா இந்த கான்செப்டை படிச்சுக்கலாம். ஓகே மேம், few questions எனக்கு வேணும். அந்த few questions வந்து நான் ப்ராப்பரா படிச்சுட்டு போனா எனக்கு கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு few questions அப்படின்னா அந்த few questionsோட நான் இங்க வந்திருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் few questionsல நான் எப்பவுமே எடுக்கிற ஒரு question பாத்தீங்க அப்படின்னா two objects are rubbed with each other. Approximately 15 nanocoulomb can produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge.
So 50 nano coulomb produce பண்றதுக்கு எவ்வளோ number of charges produce ஆயிருந்திருக்கும். So from the question the number of charges equal to charge divided by electron. So the charge is a 50 nano coulomb, that is 10 power minus 9 divided by electron value 1.6 into 10 power minus 19. So 50 divided by 16, that will be equal to the 31.25 into 10 power minus 9. கீழ இருந்து 10 power minus 19 மேல போகும்போது 10 power plus 19. Therefore, the number of electron 31.25 into 10 power 10 electrons is the answer. So, number of electrons ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு question வரும் பசங்களா. So, அந்த questionக்கு definitely நீங்க answer பண்ண try பண்ணுங்க. This is highly useful. உங்களுக்கு இந்த question ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான क्वेश्चन மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. கெபாசிட்டர். கெபாசிட்டர்ஸ்ல இருந்து क्वेश्चन வருமா? கெபாசிட்டர் சீரிஸ் பேர்ல இருந்து क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அதுலயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க பாருங்களேன், இப்படி ஒரு செட்டப் கொடுத்துட்டாங்களா? சோ இந்த செட்டப் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, இந்த கெபாசிட்டருக்கு சார்ஜ் கண்டுபிடிங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க, எனர்ஜி கண்டுபிடிங்க. சோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். சோ அப்போ இந்த கெபாசிட்டர் தான் கொடுக்கணுமா? கிடையாது. ஆக்சுவலி क्वेश्चंसல நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம படிக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா the important one. கண்ணா உங்க டவுட்ஸ் தாராளமா இந்த இடத்துல கேட்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா இந்த இடத்துல நீங்க ஹைலைட் பண்ணி கேட்கலாம். ஓகே, நான் உங்களோட கமெண்ட்ஸை எனக்குள்ள பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சோ நீங்க தாராளமா இந்த இடத்துல என்ன டவுட் அப்படின்னாலும் ஹைலைட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? சோ அப்போ இங்கனக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைலைட் பண்ற விஷயம், சோ இந்த டயக்ராம்ல இருந்து தான் கேட்கணும். ஆக்சுவலி இந்த டயக்ராம்ல இருந்து கேட்டா நம்ம ஈஸியா ஒர்க் பண்ணிடுவோம். பட் ஃபார்மட் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ சார்ஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். தென் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவபொட்டன்ஷியல் சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்றேன். சோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு parallel. So parallel ஓட வேல்யூ நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுவேன். Cp is equal to 6 plus 2 is equal to 8. So this is parallel. So அந்த parallel இவங்க ரெண்டு பேரும் parallel. So அது எனக்கு அடுத்தது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன்ல வந்துரும். So from the series connection எனக்கு மூணு பேரும் சீரிஸ்ல இருப்பாங்க. So இவங்க ஒரு கெபாசிட்டர், இவங்க ஒரு கெபாசிட்டர், இவங்க ஒரு கெபாசிட்டர். So இவங்க மூணு பேத்தையும் சேர்த்து நான் ரீவார்க் பண்ணி இந்த டயக்ராம் எடுத்திருக்கேன். This is positive, this is negative. 8, 8, 8. So capacitance இந்த சீரிஸ் நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே ரெசிப்ரோ அதாவது 1/CS தான் போடுவேன். So 1/8 plus 1/8 plus 1/8 is equal to 3/8. But we have to reciprocal. CS is equal to 8/3 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு இங்கனக்குள்ள கிடைச்சிருந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல சார்ஜஸ், எஸ் பிரீத்தி, யூ கேன் டெல் மீ கண்ணா. சோ நான் சார்ஜஸ் கால்குலேட் பண்ண போறேன். சோ சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ண போறேன் அப்படிங்கறத பாருங்க. சோ சார்ஜஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். Q is equal to CV. எப்பவுமே நான் சொல்ற விஷயம், மூணு வேரியபிள் இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் வந்துட்டு வேரியபிளா இருப்பாங்க, ஒருத்தவங்க தான் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வேற யாரும் இல்ல, இந்த நல்லவங்க தான். சோ பொட்டன்ஷியல் இஸ் மெயின்டைன் as a constant. சோ அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கனக்குள்ள பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் கெபாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ண சிஎஸ்க்கு போறேன். தட் இஸ் a charge on the first capacitor நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அமித் சார் இப்ப டீச் பண்றது இல்லடாமா, த்ரூ ஆன்லைன். யா, so அப்போ QA is equal to capacitance in series is a 8/3. potential ஓட formula இங்கனக்குள்ள பாருங்க, that is a 9 volt. when we cancel this we will get a 8 3s are, that is a 24. this is for the first capacitor charge. second capacitor charge நான் B னு நேமிங் பண்ணிருக்கேன். இப்போதான் இங்கனக்குள்ள நம்ம கான்ஷியஸா இருக்கணும். செகண்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்க,
capacitors in charges A, B, C அப்படிங்கறதுல நான் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கேன். எது A, எது B, எது C அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த இடத்துல மேம் இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க சார்ஜ் கண்டுபிடிக்கணும். சோ இங்க கான்ஷியஸா இருக்கணும் பாருங்க. சோ மூணு பேருக்கும் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ மூணு பேத்துக்கும் எது கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லியாச்சு, பொட்டன்ஷியல் இஸ் மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட். சோ அப்ப இதுதான் என்னுடைய கெப்பாசிட்டர் A. இது parallelல இருந்து கிடைச்சது. சோ parallelல இருந்து 6+2 அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்தது. அதுக்கு அப்புறமா நான் கொண்டு வர விஷயம் என்னன்னு பாருங்க. சோ இது வந்து எனக்கு parallelல இருந்து கிடைச்சது. அதுக்கு அப்புறமா இது எனக்கு நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர் D அப்படின்னு கிடைச்சது. சோ அப்போ நான் இங்கனக்குள்ள என்ன கெப்பாசிட்டர்ஸ் கால்குலேட் பண்ணணும், மேல இவங்க ரெண்டு பேரும் parallel. சோ எனக்கு சீரீஸ்ல தான் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், parallelல பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் கிடையாது. அத நீங்க ஹைலி கான்ஷியஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. parallelல எனக்கு பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்ப parallelோட சார்ஜ் நான் இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ணணும். சோ parallelல இருக்கிறவங்களோட சார்ஜஸ் தனித்தனியா கேட்டு வச்சிருக்காங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பேர் B and C ரெண்டு பேருமே parallelல இருக்காங்க. அத நான் ஹைலைட் பண்ணிக்கலாமா? சோ B and C ரெண்டு பேருமே எனக்கு parallelல இருக்காங்க. சோ parallelல இருக்கும்போது QB ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, that is a 6 is a potential. so 6/3 into 9 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா B ஓட வேல்யூ வந்து 18 அப்படின்னு 18 மைக்ரோ கூலும்ஸ்னு கிடைக்கும். இதே QC ஓட சார்ஜ் வந்து 2 is a capacitance value. so 2/3 into 9, 9 is a potential. so cancel பண்ணோம்னா 2 3s are 6 மைக்ரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். so இதுதான் ஒவ்வொரு சார்ஜோட கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. சோ ஒவ்வொரு சார்ஜஸ்க்கும் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம சார்ஜஸ்க்கு பொட்டன்ஷியலை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டோம். இப்போ பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. சோ let us take the potential difference. General formula என்ன, V is equal to Q by C. So VA is equal to QA divided by CA. So QA value is 24 into 10 power 6 divided by this value is minus 6. This value is 8 into 10 power minus 6 gets cancelled. Therefore 3. நமக்கு தான் தெரியுமே 3 volt. Potential is divided same. எல்லாத்துக்கும் சேமா போகும். அப்ப எல்லாத்துக்குமே 3 3 தான் வரப்போகுது பாருங்க. Potential at B is equal to QB divided by CB. Therefore 18 into 10 power minus 6 divided by 8 into 10 power minus 6. So when we get cancel, so automatically we will get a 3 volt. Next நான் VC க்கு போறேன். that is a QC divided by capacitance on C அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 into 10 power minus 6 divided by 2 into 10 power minus 6 நம்ம கேன்சல் பண்ணோம்னா we will get 3 volt. then last ஒன்னும் எனக்கு 3 volt தான் கிடைக்க போகுது. சோ ஒவ்வொரு பர்టిక్యులர் பாயிண்ட்ஸ்லயுமே 3 volt 3 volt 3 volt. okay, continuously energy பார்க்க போறோம். so energy in the capacitor. so energy in a capacitors நம்ம பார்க்கலாம். இந்த energy in a capacitors க்கு ஃபார்முலா நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. U is equal to half CV square. so ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எழுதிரலாம். first UA is equal to half CA VA square, that is a half into capacitance 8 into 10 power minus 6. so potential தனித்தனியா கண்டுபிடிச்சது 3 the whole square cancel பண்ணோம்னா 4 3 3s are 9. so 9 4s are 36. so 36 microjoules. micro is a 10 power minus 6. so second நான் UB க்கு போறேன். so UB is a half CB VB square எனக்கு அப்ளை ஆகுது. so 1/2 into 6 into 10 power minus 6 into 9 னே டைரக்டா போட்டுக்கிறேன். so அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 27 microjoules. next UC value க்கு போயிரலாம். that is a 1/2 CC VC square. so that is a 1/2 CC value 2 into 10 power minus 6 into 9 அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளா எடுத்து வச்சுக்கிறேன். so இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணும்போது it gets cancelled. so 9 microjoules is answer. then last UD க்கு போயிரலாம். that is a 1/2 CD and VD square, that is 1/2. last capacitance value நமக்கு 8 தான் கிடைச்சது இல்லையா? yes 8. so 8 into 9 cancel பண்ணோம்னா 4, again எனக்கு 36 microjoules.
எஸ் லத்தீஸ்வரன், ஹாய் கண்ணா, எப்படி இருக்கீங்க? கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? சோ அப்ப இங்கனக்குள்ள கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கான அத்தனை அலைன்மெண்ட்டுமே இங்கனக்குள்ள கிளியரா கிடைச்சிருச்சு. சோ அப்போ இது இப்படிதான் நீங்க ஒவ்வொரு செட்டப்புக்கும் ஒருத்தர் அலைன் பண்ணும்போது ஒருத்தர் கான்ஸ்டன்ட். அப்ப நீங்க இங்கனக்குள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து வேரியபிளா வச்சுக்கிறோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொன்னையும் வச்சுதான் நான் இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க பசங்களா. ஒவ்வொரு செட்டப்பையும் யூஸ் பண்ணி தான் நான் கால்குலேட் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. calculate the resultant capacitance of the each combination. இந்த ஈச் காம்பினேஷன்ஸ்க்கும் கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், சீரீஸா பேரலல் செக் பண்ணிடலாம். ஈச் காம்பினேஷன்ஸ் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணலாம். இந்த வழியா வந்து இப்படியும் போலாம் இப்படியும் போலாம், இங்க எனக்குள்ள ரீச் பண்ணுவேன். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரலல். அப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் டயக்ராம் நான் எடுத்துக்கிறேன். A டயக்ராம்ல this is 1, this is 2. So 1 and 2 எனக்கு parallel. So 1 and 2 எனக்கு parallelனா CP is equal to C0 plus C0 will becomes as a 2C0. அந்த 2C0ல வர்ற இவங்க இந்த C0க்கு series. அப்ப that is a 1 by CS is equal to 1 by 2C0 plus 1 by C0. Therefore என்ன கிடைக்கும் LCMல 3 divided by 2C0 னு கிடைக்கும். 2C0 square actually இருந்திருக்கணும், cancels. So அப்ப இந்த இடத்துல எனக்கு 3 divided by 2C0. So CS equal to 2C0 divided by 3 is my answer. So first diagram க்கு நான் இந்த ஆன்சர் கொடுத்துட்டேன். செகண்ட் டயக்ராம் பாருங்க. இங்க இருந்து நான் வருவேனா, இப்படியே மூவ் அப் பண்ணுவேன். தென் இப்படியே மூவ் அப் பண்ணுவேன், இங்க மூவ் பண்ணுவேன். சோ பை சான்ஸ் நான் இங்க எனக்குள்ள ஜாயின் ஆயிட்டேன்னா, சோ நான் இங்க இருந்து வந்து இப்படி கிராஸ் பண்ணலாம், இங்க இருந்து வந்து இப்படி கிராஸ் பண்ணலாம். ஆக மொத்தம் நான் இந்த எட்ஜை வந்து ரீச் பண்ணிடுவேன். அப்ப என்னுடைய செகண்ட் டயக்ராம் நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க பசங்களா. சோ இந்த இடத்துல இருந்து நம்ம வரோம். சோ இந்த இடத்துல இருந்து வரும்போது ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. இது ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும்தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கணும்னு இல்ல, கெப்பாசிட்டன்ஸ்லயும் உங்களுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கும். அப்ப ரெண்டு சீரீஸ் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரலல்ங்கிறதா வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன். இஃப் இட் இஸ் பேலன்ஸ், சோ சென்டர்ல இருக்கிற கனெக்ஷன் அழகா ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம்ங்கிறது தான் கண்டிஷன். சோ அந்த கண்டிஷன்ல ரெண்டு சீரீஸ். So 1 by CS1 is equal to 1 by C0 plus 1 by C0 is equal to 2 by C0. So I am reciprocaling that. That is the C0 divided by 2. So CS2 க்கும் அதேதான் கிடைக்கும், C0 divided by 2. இதை நான் parallel பண்றேன். Therefore C0 divided by 2 plus C0 divided by 2. Therefore 2 C0 divided by 2. 2 gets cancelled, C0. So இதுதான் என்னுடைய CS1, இதுதான் நம்மளுடைய CS2. சோ அப்ப இது எனக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லிடலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு நான் மூவ் அப் பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இங்க இருந்து வரோம், இந்த டைரக்ஷன்லயும் வரலாம், இதுலயும் வரலாம், இதுலயும் வரலாம். எப்படி வந்தோம்னாலும் இங்க ரீச் பண்ணுவோம். அப்ப மூணு பேருமே எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கண்டிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க, parallel கண்டிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. சோ parallel கண்டிஷன் இன் சென்ஸ் இந்த C, that is a CP is equal to C0 plus C0 plus C0. Therefore I will get 3C0. So this is my answer. So சிம்பிளா எனக்கு 3C0 அப்படிங்கிற ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. சோ இதை நம்ம ஈஸியா அப்ளை பண்ணி கொண்டு வந்தாச்சு பசங்களா. சோ சிம்பிளஸ்ட் ஆன்சர்ஸ் நமக்கு இங்கனக்குள்ள கட கட கடன்னு கிடைச்சிருச்சு. சோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन வந்துரும், ரெடியா இருந்துக்கங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்க எனக்கு நெக்ஸ்ட் क्वेश्चनல, during a thunderstorm the movement of molecules within the clouds creates friction, okay, partially causing the bottom part of the clouds becomes negatively charged. Yes, நமக்கு bottom part of the cloud becomes negatively chargedங்கிறது கரெக்ட் தான். Okay, now this implies us that the bottom of the cloud and ground act as a parallel plate capacitor. So மேல இருக்கிறவங்களும் கீழ இருக்கிறவங்களும் parallel plate capacitor நமக்கு ஆக்ட் பண்ணுவாங்க. So அப்ப ஆக்ட் பண்றாங்கன்னா, if the electric field between the
cloud and ground exceeds the dielectric breakdown of air, the lightning will occur. Yes. So இது எப்படி இருக்கும் actually? The lightning will occur na இதோட energies எல்லாம் எப்படி இருக்கும்? So actually நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன். நம்ம lightning பாத்தீங்க அப்படின்னா இப்படி தான் பிரேக் ஆயிட்டு வரும். So இந்த மாதிரி உங்களுக்கு பிரேக் ஆயிட்டு வரும்போது அவங்க சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். So உங்களுக்கு இப்படி பிரேக் ஆயிட்டு வரும்போது so this is becomes as a negative charge, so this is becomes as a positive charge na electric field transfer நடக்கும். ஏர் மீடியம் ஒரு இன்சுலேட்டர் கிடையாது, ஏர் மீடியம் ஒரு பக்கா டைஎலக்ட்ரிக் மீடியம். So இந்த பக்கா டைஎலக்ட்ரிக் மீடியம்னால ஏர் மீடியம்ல எங்கெங்க லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்திருக்கோம் அங்கங்க பார்த்து என்னுடைய கரண்ட் டிராவல் பண்றனால தான் என்னுடைய கிளவுட்ஸ் என்னுடைய இந்த செட்டப்ஸ் லைட்னிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ அப்ப டியூரிங் தண்டர்ஸ்டார்ம் அப்போ நமக்கு எனக்கு என்னுடைய டைஎலக்ட்ரிக் பிரேக் பண்ணிட்டு எனக்கு இந்த அளவுக்கு வருது. அப்போ என்னுடைய क्वेश्चन பாருங்க. இப்போ சப்போஸ் இந்த டவுனுக்கும் பாட்டம்க்கும் இடையில நான் எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் 1000 மீட்டர் நான் எடுத்துக்கிறேன்னா அப்போ என்னுடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? ஹவு மச் பொட்டன்ஷியலோட அந்த கரண்ட் எனக்கு வரும்? So that is a V is equal to E into D. Electric field actually given la irukku. So 3 into 10 power 6 into 1000 na eduthukren. So I can write the value of V is equal to 3 into 10 power 9 volt alavukku nama mela kudukuradhukku chances irukku. So idudha. இப்ப லைட்னிங் அப்போ சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு. சோ சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா we will consider it is a 25 coulomb of electrons அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ 25 coulomb of electron charges இருந்தா எவ்வளவு எனர்ஜியோட அது வரும்? சோ அப்ப இந்த இடத்துல என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி that is a half CV square. சோ இந்த இடத்துல நான் சார்ஜோட ஃபார்முலா எழுதுறேன். சோ for my convenience that is a Q into V. So that is a half into 25 into the potential value is 3 into 10 power 9. So 25 into 3 75 divided by 15k. Yes, 75 divided by 2. 75 la பாதி நமக்கு எவ்வளவு இருக்கும்? Approximately 37 plus 37 74. So 37.5. So 37.5 into 10 power 9 joules அளவுக்கு நமக்கு potential எனர்ஜியோட அது வரும். So ஒரு கெப்பாசிட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல தேவையான எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எஸ் லக்தீஸ்வரன், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்குள்ள கேட்கலாம் கண்ணா. சோ இதுக்கு பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணியும் சார்ஜ் யூஸ் பண்ணியும் தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலாஸை ஹைலைட் பண்ணிருக்கேன். இதை தவிர என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி வேணும்னாலும் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதுக்கு ரெடியா இருந்துக்கங்க. சரிங்களா? அதுக்கு ரெடியா கிளியரா இருந்துக்கங்க. சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஸ்டின் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு இன்னும் நான் நிறைய கொஸ்டின்ஸோட இருக்கு. இது ஆக்சுவலி டாப் 10 புக் பேக்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சோ அதையும் தாண்டி உங்களுக்கு நான் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ நிறைய MCQஸோட வந்திருக்கேன். சோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். சோ ஆன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின், எஸ், point charge is a 10 microcoulomb. ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்டோட வேல்யூவை உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓம்ஸ் லா தான் இதோட பேஸ். V is equal to IR. I is inversely proportional to R. அதனால தான் நமக்கு லைட்னிங் வரும்போது லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா தேடி கரண்டோட மூவ்மெண்ட் இருக்கு. சோ இப்படிதான் உங்களுக்கு கரண்ட் ஆக்சுவலி மூவ் ஆகுது. லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா தேடி அந்த இடத்துல எனக்கு அந்த லைட்னிங்கிற கரண்ட் அதிக அளவு டிராவல் பண்றனாலதான் லைட்னிங்கோட ஷேப்பும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்ஈவனா இருக்கு. லக்ஷ்மீஸ்வரன் இப்ப கிளியரா இருக்கா கண்ணா? ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் இங்க எனக்குள்ள கேளுங்க. So let us come to the point. Point charge கொடுத்துட்டாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 20 centimeter distance. Okay, from the another identical charge. டைபோலா இருக்கும்னு நினைக்கிறேன். +10 மைக்ரோல இருக்கு. ஆனா டைபோல்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் பாசிட்டிவ்ல இருக்கணும், ஒருத்தர் நெகட்டிவ்ல இருக்கணும். இங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்காங்க. So now calculate the change in potential energy of the system. So change in potential energy of the system is basically is general equation. என்ன questions கண்ணா எனக்குள்ள கேட்டிருக்கீங்க?
So as per your question, so transistor as a switch. Actually transistor as a switch la நமக்கு தான் ஓம்ஸ் லாவே செமிகண்டக்டர் ஒபேவே பண்ணாதே. அதுதானே நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டில படிச்சுட்டே வந்திருப்போம். ஆக்சுவலி நீங்க டயக்ராம் ஸ்ட்ரெயிட் லைன் டயக்ராம் போட்டிருப்பீங்க. என்ன ஸ்ட்ரெயிட் லைன் டயக்ராம் போட்டிருப்பீங்கன்னா ஓம்ஸ் லாவை ஒபே பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பக்கா ஸ்ட்ரெயிட் லைன்ல போவாங்க. ஆனா ஒபே பண்ணாத ஒரு கேங் இருக்கு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர்ஸ். அவங்க ஓம்ஸ் லாவை ஒபேவே பண்ண மாட்டாங்க. தே வேர் நான் லீனியர் அப்படின்னு சொல்லி போடுவோம். சோ டிரான்ஸ்லேட்டர் as a switch the resistance value and current அப்படிங்கிற இடத்துல பேசணும்னா it does not obeys Ohm's law. அவங்கள பொறுத்த வரைக்கும் சேச்சுரேஷன் கண்டிஷன் கட் ஆஃப் கண்டிஷன் இந்த ரெண்டு மட்டும் தான் அங்க ஒர்க் ஆகும். சோ சேச்சுரேஷன் கண்டிஷன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சேச்சுரேஷனா எக்ஸ்ட்ரீம் அளவு போயிட்டீங்க. சோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கறனால நீங்க எக்ஸ்ட்ரீம் அளவு கண்டிஷன்ஸ்க்கு எனக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறது என்னுடைய கான்செப்ட். அதே மாதிரி கட் ஆஃப் கண்டிஷன்ல உங்களால உள்ளவே மூவ் பண்ண முடியல. ஃபார் யுவர் क्वेश्चन ஐ எம் ஜஸ்ட் கிவிங் த சிம்பிள் ஆன்சர். ஒரு சின்ன அலைன்மெண்ட்ல மட்டும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். சோ அப்ப இந்த இடத்துல யூ ஆர் டேக்கிங் த கட் ஆஃப் கண்டிஷன். சோ கட் ஆஃப் கண்டிஷன் இஸ் ஷோஸ் த ஆஃப் அண்ட் இதோட இன்புட் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் கண்டிஷன்ல தான் இருக்கும். சோ இந்த இடத்துல டிரான்சிஸ்டரோட ஸ்டேட் எப்படி இருக்கும்னா அதுவும் ஆஃப் கண்டிஷன்ல தான் இருக்கும். திஸ் இஸ் ஆஃப் கண்டிஷன் இன் சென்ஸ் ஓபன் ஸ்விட்ச் கண்டிஷன். அதுவும் ஆஃப் கண்டிஷன்ல தான் இருக்கும். சோ ஐசி கரண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0 ஆயிருவோம். பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனக்கு மேக்ஸா இருப்பான். எனக்கு கரண்ட் என்னோட ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி மேக்ஸா இருப்பான். சோ இன் திஸ் கண்டிஷன் கட் ஆஃப் கண்டிஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹைலி மேக்ஸிமம். சோ ஓம்ஸ் லா படியே நீங்க எடுத்தீங்கன்னாலும் இது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது ஒரு பர்டிகுலர் டேர்ம்ல இருந்து. பட் நீங்க அதுல ஞாபகம் வச்சுக்கிறீங்கனாலும் இது ஒரு சில கண்டிஷன்ஸ் ஒபே பண்ணுது. சோ the resistance is inversely proportional to the current. So when the resistance is maximum the current is becomes as low. So there is a no current. இதுதான் என்னுடைய கட் ஆஃப் கண்டிஷன். இதே நான் அடுத்து என்னுடைய சேச்சுரேட் கண்டிஷனுக்கு போட்டேன்னா my saturation condition is an on condition and the input will becomes as very high. That high should be greater than 0.7 voltage for the silicon. அது நம்ம டயோடோட பொட்டன்ஷியல்ஸ் படிச்சிருப்போம். and transistor off conditionல இருக்கும். current இங்க maximum load இருக்கும். potential is nearly very low, that is a 0 volt. This is the collector emitter voltage. then resistance will becomes low. okay கம்மி ஆயிரும். இதுதான் கண்டிஷன்ல ஒர்க் ஆகும் கண்ணா. இதுதான் ஆக்சுவல் கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் திங் அவன் ஓம்ஸ் லாவை மதிக்க கூட மாட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இன் கேஸ் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் வரைக்கும் உங்க ஓம்ஸ் லா ஒபே பண்றாங்கன்னா இந்த பாராமீட்டர்ஸ்ல தான் நமக்கு ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் கிளியரா இருக்காமா? லக்தீஸ்வரன் கிளியரா இருக்கா கண்ணா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். எஸ், தேங்க்யூ சோ மச். So அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸ்ல டெம்பரேச்சர் क्वेश्चंसும் படிச்சிருமா? that is a most repeated. so temperature questions-உம் படிச்சிருங்க பசங்களா. that is a most repeated set. so next questions போலாம். என்னுடைய next set of questions. okay, என்னுடைய next set of question. என்னுடைய நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆக்சுவலா பாத்துட்டு இருந்த கொஸ்டின் தானே. எஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி சிபிஎஸ்ல எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடி, பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. சோ இந்த இடத்துலயும் we are looking for the potential energy, change in potential energy. பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 2 சார்ஜ் இருக்கணும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இதுதான் பாயிண்ட். சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 சார்ஜஸ் இருக்கு, 10 10 அண்ட் -2ங்கிற சார்ஜ். அந்த பாயிண்ட்ல இருந்துதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ண சொல்லி இருக்காங்க. சோ அப்ப பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணிட்டும் நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? அதோட கனெக்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ தட் இஸ் a change in potential is equal to, wait a minute, change in potential energy is equal to charge into change in potential. so நீங்க இப்படியும் கால்குலேட் பண்ணலாம், டைரக்டா அந்த -2 சார்ஜ் அப்ளை பண்ணியும் கால்குலேட் பண்ணலாம். so that is your wish. so இந்த இடத்துல எனக்கு தேவைப்பட்ட பொட்டன்ஷியல்ஸ் நான் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண போறேன். என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள செக் பண்ணி அப்ளை பண்ணிரலாம். so change in potential energy. so I am moving for the direct formula. so பிரச்சனையே இல்லாம நான் direct formulaக்கு போய்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/4
by 4 pi epsilon naught is a normal, 1 by 4 pi epsilon naught. Okay. So 1 by 4 pi epsilon naught nama use பண்ணிட்டோம். Then charge Q1, Q2 divided by the distance r. So change in potential is equal to 9 into 10 power 9. The first charge is a 10 microcoulomb. So 10 into 10 power minus 6. The second charge is a minus 2 microcoulomb. So minus 2 into 10 power minus 6 divided by distance. எனக்கு ரெண்டு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய distance is a 5 centimeter. So 5 into 10 power minus 2. So multiply பண்ணோம்னா it will becomes as a 2. So 2 2s are 4. So 9 4s are 36. So 36 into 10 power la ஒரு positive 9. Then 10 ஒரு minus வேற இருக்கு. So 10 power la ஒரு minus 12. So minus 36 into 10 power 9 ல இருந்து 12 போயிடுச்சுனா will get a ஒரு கீழ ஒரு 2 வேற இருக்கு அது வேற மேல வரும் இல்லையா சோ யூனிட்ஸ் மட்டும் ப்ராப்பரா நம்ம பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் கீழ இருந்து ஒரு 2 வேற இருக்கு சோ 10 power plus 2 ஆ மாறிரும் ஓகே சோ I will get minus 36 into 10 power minus 1 the change in potential energy becomes as minus 3.6 joules ஆ எனக்கு வர்க் ஆகும் சோ இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரும்போது minus 3.6 joules அதே தான் இந்த பக்கமும் எனக்கு சிஸ்டம்ல வர்க் ஆகும் சோ நெகட்டிவ் சைன் shows it is there is a external work is there is a no external work அப்படிங்கறத எனக்கு ஹைலைட் பண்ணுது சரியா பசங்களா சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கா நெக்ஸ்ட் क्वेश्चन சோ அப்ப இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு மூவ் அப் பண்ணிட்டேன் a thin spherical shell of radius r has a charge q which is uniformly distributed on its surface so it is a thin conducting spherical shell that is the first concept. This is a thin conducting spherical shell. Okay. Charge Q. Uniformly distributed. The electrostatic potential due to the spherical surface. This is the question. So I think so it is a book back question, right? Superb. Pasangla superb. If you have a doubt, please here come and ask me a doubt. So appa இந்த இடத்துல இது ஒரு book back question. So thin spherical shell which is in empty space. உள்ளுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. So உள்ள யாருமே இல்லனா chargesum இருக்காது. அப்ப dotted lines are better. இந்த இடத்துல இதுதான் dotted line at surface. the value எப்படி இருக்குங்கிறது முக்கியம். So அப்போ இந்த இடத்துல electric field is 0 ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் spherical surface க்கு hollow sphere க்கு electric field is 0 according to the relation E is equal to minus dV divided by dr when the potential is maintained as a constant on there my electric field is becomes a 0 so அப்போ constant ஆ maintain பண்ணனும்னா it have to be a straight line so I'll go for the option B அவ்வளவுதான் simply option B. So next question க்கு move up பண்ணிக்கலாம் என்னோட next question என்ன அப்படிங்கறத பாருங்க so the total electric flux in the following closed surface which is kept inside the water so உள்ளுக்குள்ள இருக்குறதுல நம்ம என்ன பண்ணனும் actually உள்ள இருக்கிற charges so closed surface ல இருக்கிற charges மட்டும் தான் நீங்க கணக்குல எடுக்கணும் அப்ப closed surface ன்னு சொல்லி charges சொல்லிட்டீங்க அதுலயும் water இருக்காங்க அப்படிங்கற ஒரு டேர்மையும் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிட்டாங்க சரி ஓகேப்பா வாட்டர் இருக்காங்க அப்ப என்னப்பா ஆன்சரா இங்க இருக்கும் பசங்களா இத தெரிஞ்சதுனாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம் I'm waiting for the answers so phi is equal to q by epsilon naught actually இதுதான் last question இந்த இடத்துல phi is equal to q by epsilon naught so அப்ப நான் இங்க எனக்குள்ள எடுத்துக்கிறேன் phi is equal to q divided by epsilon naught so epsilon naught na simplify பண்றேன் first so epsilon is equal to epsilon r into epsilon naught so the relative permittivity is 80 epsilon naught so when I substitute in the particular equation I will get the charge divided by 80 epsilon naught so அப்ப இந்த இடத்துல எனக்கு சார்ஜோட வேல்யூ q divided by 80 epsilon naught அப்படிங்கறது எனக்கு கிடைச்சிருந்திருக்கணும் so option C is the right answer exactly correct option C is the right answer superb so next question
Dielectric constant for the metal, most repeated question. கண்டிப்பா இந்த question most repeated தான். இந்த dielectric metal for constants ஆ இருக்கட்டும், அப்படி இல்லனா உங்களுக்கு வரப்போற இந்த upcoming questions ஆ இருக்கட்டும். Like what? So dielectric constants for metal, for insulator, இதெல்லாமே most repeated question. So for the metal, dielectric constant is always a infinity. For the insulator, it will becomes a 0 அப்படிங்கறத மறந்துடாதீங்க. கரெக்ட்டா? Dielectric constant for metals is infinite. மறந்துடக்கூடாது பசங்களா. That is infinite, and for the insulator it will becomes a 0. So this is the concept. For insulators it will becomes a 0. Okay, so clear பண்ணிக்கங்க. என்ன டவுட்னாலும் இங்க எனக்குள்ள கேளுங்க. Yes, D is the right answer. Super கண்ணா, super. So பக்காவா ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. Really that's very super. Okay, so top 10 questions னு சொல்றதுக்கான ரீசன், மேம் நான் படிச்சுட்டு போயிட்டு இருக்கேன், ஒரு கொஸ்டின் நான் வந்து பெருசா இருக்குன்னு நான் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன் அப்படிங்கிற பிளேஸ வந்து ஒரு ஃபில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இப்போ இங்கனக்குள்ள இந்த செட்டப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூ ஏபிள் டு கெட் ஆல் த திங்ஸ், எல்லாருமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். சோ அப்போ இது ஒரு கொஸ்டினை விட்டுட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் நீ அந்த அளவு விட்டுட்டு போக மாட்ட. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுட்டு போயிருவேன். சோ உனக்கு அது கொஸ்டின் போர்ட்ல வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் PYQல ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சோ அதுக்காக வரி பண்ணாதீங்க, உங்களுக்காக டாப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பசங்களா. சோ அதே மாதிரி நம்மளுடைய ஹாஃப் இயர்லி ரஷ்லயுமே உங்களுக்காக மோஸ்ட்லி டாப் கொஸ்டின்ஸா தான் சூஸ் பண்ணிருக்கேன். சோ அதையும் மறந்துடாதீங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், நம்மளுடைய Xylemோட கோச்சிங் கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பேட்சுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தமிழ் பேட்ச் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ், அதோட ஃபீ இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன். அண்ட் வி ஹாவ் அ டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQs அண்ட் பர்சனலைஸ்ட் மென்டர் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கிளாஸ் 12 ஸ்டேட் அண்ட் CBSE ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ்க்கான ஃபீ இங்கனக்குள்ள உங்களுக்கு வித் ஆஃபரோட ஹைலைட் பண்ணிருக்கும். ஸோ இதுல டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ் அண்ட் GIB எக்ஸாம்ஸ் உங்களால எழுத முடியும். ஸோ பர்சனலைஸ்ட் மென்டர் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி சீக்கிரமா நான் பேட்சஸ் முடிக்கணும், சோ ரீரிப்பீட்டிங் பண்ற எல்லாத்துக்குமே ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அதை நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். அதோட கோர்ஸ் ஃபீ எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கோம். அண்ட் வி ஹேவ் ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் ஆன் திஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சீனியர்ஸ்க்கு இதை நீங்க சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய நீட் ட்ரீம் ப்ரூவ் ஆகணுமா, ஸோ அதை நீங்க ப்ரூவ் பண்ணணுமா, ட்ரூ ஆகணுமா, ஸோ மறக்காம நம்மளோட Xylemோட இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டடா கிடைச்சிரும் பசங்களா. அண்ட் QR மேம் எங்களுக்கு நோட்ஸ் வேணுமே, எஸ் QR கோட ஸ்கேன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான நோட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டடாவே வந்துடும். ஸோ நம்ம வரி பண்ணணும், அடுத்தடுத்து கடகடன்னு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரியலி தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் கிளாஸஸ். ஸோ லத்தீஸ்வரனா இருக்கட்டும், பிரீத்தி உங்களோட டவுட்ஸா இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், பாலாஸோட டாட்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே ரியலி தேங்க்யூ சோ மச் ஃபார் த wonderful session. So next sessionல உங்களை மீட் பண்றேன். சோ அதுல நான் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டு வரேன். சோ அதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதோட நீங்களும் வந்துருங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே கிளியரா சொல்லிடுறேன். ஓகேவா பசங்களா? Thank you so much for the wonderful session. So meet you at the next session. Bye all of you. QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கன்னா இது வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. அங்க உங்களுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா லத்தீஸ்வரன்?